இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அரசு உதவி பெற்ற பள்ளிகளில் படிக்கும் பணக்கார வீட்டு பிள்ளைகளுக்கு அரசாங்க மானியம் நிறுத்தப்பட வேண்டும். பிரதமர் வலியுறுத்து. அரசு உதவி பெற்ற பள்ளிகளில் படிக்கும் பெரும் பணக்கார குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகளுக்கு அரசாங்க மானியங்கள் நிறுத்தப்பட வேண்டும். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். உண்மையிலேயே உதவி தேவைப்படும் வசதி குறைந்த பிள்ளைகளுக்கு முன்னுரிமை அளித்து உதவிகளை விநியோகிப்பதில் அரசாங்கம் நியாயமாக நடந்து கொள்ள விரும்புவதாக அவர் சொன்னார். 2025 வரவு செலவு அறிக்கைக்கு ஒரு முன்னோட்டமாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் அதனை தெரிவித்தார். அரசாங்க உயர் அதிகாரிகள், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் போன்றோரின் பிள்ளைகள் அரசாங்க நிதியில் செயல்படும் மிகச்சிறந்த பள்ளிகளுக்கு அனுப்பப்படுவது நியாயமற்ற சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. எனவே அப்படி அனுப்பப்படும் செல்வந்தர் வீட்டு பிள்ளைகளுக்கான படிப்பு செலவுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வதே சரியாக இருக்கும் என்றார் அவர். பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவராக ஜக்தீப் அல்லது ஆட்சிக்குழு உறுப்பினரை நியமியுங்கள். ராமசாமி பரிந்துரை. பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவராக அம்மாநிலத்தின் 2வது துணை முதலமைச்சர் ஜக்தீப் சிங் தியோ நியமிக்கப்படுவதே சிறந்ததாக இருக்கும். மாநில அரசின் 2வது மிக முக்கிய பொறுப்பில் இருப்பதால் அவரால் மேலும் வெளிப்படையான தலைமைத்துவத்தை வழங்க முடியும் என்கிறார் உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி. ஒரு சீக்கியராக இருந்து கொண்டு ஜக்தீப்பால் அவ்வாரியத்திற்கு தலைமை ஏற்க முடியாது என்பதெல்லாம் அடிப்படையற்ற வாதமாகும். 1906ஆம் ஆண்டு பினாங்கு இந்து அறப்பணி சட்டமே பரந்து விரிந்த இந்த இந்து சமூகத்தின் ஒரு பகுதியாக சீக்கியர்களை ஏற்றுக்கொள்வதை ராமசாமி சுட்டிக்காட்டினார். அப்படியும் ஜக்தீப் வேண்டாம் என்றால் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரையாவது PHEB தலைமை பொறுப்புக்கு நியமியுங்கள் என்றார் அவர். இந்து அறப்பணி வாரியத்தை சரியான இலக்கில் கொண்டு செல்வதில்லை என அதன் நடப்பு தலைவர் RSN ராயன் மீது அண்மைய காலமாகவே விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அறப்பணி வாரியம் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் வருகிறது. ராயரோ ஜலத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர். இதனால் அறப்பணி வாரியத்தின் நிர்வாகம் சுமூகமாக இல்லை என கூறப்படுகிறது. ராயரும் அப்பதவியில் தாம் தொடர வேண்டுமா இல்லையா என்பதை முடிவு செய்யுமாறு DAP கட்சி மேலிடத்தை கேட்டுக் கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் புராதன சின்னமாக அங்கீகாரம். தான் ஸ்ரீ நடராஜா. நாட்டின் தாய்கோவிலான கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் நாட்டின் புராதன சின்னமாக அங்கீகரிக்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் தான் ஸ்ரீ நடராஜா தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் ஜாலான் துன் ஹெச்எஸ்லியில் உள்ள 150 ஆண்டுகால வரலாற்றை கொண்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் வளாகத்தை புராதன பகுதியாக 2005ஆம் ஆண்டு தேசிய பாரம்பரிய சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அங்கீகார கடிதத்தை சுற்றுலா, கலை, பண்பாட்டு அமைச்சின் தேசிய பாரம்பரிய இலாகாவின் பாரம்பரிய ஆணையம் வழங்கியிருப்பதாக கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவரான தான் ஸ்ரீ நடராஜா கூறியுள்ளார். வரலாற்று சிறப்பு வாய்ந்த மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு கிடைத்த இந்த பெருமை இந்தியர்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் அங்கீகாரம் என்று அவர் குறிப்பிட்டார். டெக் டெரெயின் கல்லூரியின் 250 மாணவர்கள் வேலை வாய்ப்புகளுடன் தொழிற்துறையில் டிப்ளமோ பட்டம் பெற்றனர். நடைபெற்ற டெக் டெரெயின் கல்லூரியின் 13ஆம் ஆண்டின் பட்டமளிப்பு விழாவில் நாட்டின் 12வது இலக்கின்படி 240 டிப்ளமோ திட்ட பட்டதாரிகள் பட்டம் பெற்றனர். பொறியியல், லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் ஆகிய துறைகளை சார்ந்த மாணவர்கள் பட்டம் பெற்றிருக்கின்றனர். இப்பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கலந்து சிறப்பித்தார். அரசாங்கம் கல்வி முறைக்கு வழங்கும் முக்கியத்துவத்திற்கு ஏற்ப டெக் டெரெயின் கல்லூரியை மிக சிறந்த முறையில் பயிற்சிகளை வழங்கி வருவதாக பட்டமளிப்பு விழாவை துவக்கி வைத்த பின் செனட்டர் சரஸ்வதி கூறினார். இதனிடையே 250 அனைத்துலக தொழில்துறைகளுடன் இணைந்து தொழில் கல்வியை வழங்கி வரும் நிலையில் டெக் டெரெயின் கல்லூரியில் பட்டம் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பட்டம் பெற்ற மாணவர்கள் தங்கள் மகிழ்வான தருணங்களை பகிர்ந்து கொண்டனர். மலேசியாவில் தொழிற்கல்வியில் பீடு நடை போடும் தனியார் கல்லூரிகளில் ஒன்றான டெக் டெரெயின் காலேஜ் 2003ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது.
வேலை வாய்ப்புகளுடன் பொறியியல், லாஜிஸ்டிக்ஸ், ரீட்டெயில் மற்றும் அலுவலக நிர்வகிப்பு, தகவல் தொழில்நுட்ப கல்வி, பாலர் பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிற்சி திறன்களை இது வழங்கி வருகிறது. பானாசோனிக்குடன் கல்வி அமைச்சு இணைந்து பள்ளிகளில் முதல் பிடெட் முயற்சியை தொடங்கியுள்ளது. மலேசிய கல்வி அமைச்சு பானாசோனிக்குடன் இணைந்து பிராகான் பெர்சியா செரியாரா எனும் முகாமின் வாயிலாக நாட்டில் உள்ள பள்ளி கழிவறைகளின் தூய்மையை மேம்படுத்துவதற்கான முதல் பிடெட் முயற்சியை தொடங்கியுள்ளது. பிடெட் என்பது ஆசனவாய் பகுதியில் கழுவுவதற்கான தண்ணீரை தெளிக்கும் சாதனமாகும். அவை கழிப்பறை இருக்கையுடன் இணைக்கப்படலாம் அல்லது தனித்தனி சாதனங்களாக இருக்கலாம். கழிப்பறை காகிதத்தை விட பிடெட்டுகள் மிகவும் முழுமையான மற்றும் சீரான சுத்தத்தையும் மற்றும் துர்நாற்றத்தையும் குறைக்கும். அவ்வகையில் இந்த முன்முயற்சி மலேசியாவில் பள்ளிகளில் கழிப்பறை சுகாதாரம் தொடர்பான பிரச்சினைகளை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. பள்ளி மாணவர்களிடையே நல்ல சுகாதார பழக்கங்களை வழங்க பானாசோனிக் பிடெட் வசதிகளை நிறுவ உள்ளது. நாட்டில் உள்ள பள்ளிகளில் கழிவறைகள் சீர்படுத்துவதற்கும் அரசாங்கம் வழங்கிய ஒதுக்கீட்டின் ஒரு பகுதியாக இந்த முயற்சி முன்னெடுக்கப்படுவதாக கல்வி அமைச்சின் கல்வி வளாகங்கள் மற்றும் தொழில்நுட்ப பிரிவின் இயக்குனர் அனிஷா கமருல் ஜமான் தெரிவித்தார். அஸ்தியின் 18ஆம் ஆண்டு இளம் ஆய்வாளர்களின் அறிவியல் விழா 2024. அஸ்தி எனப்படும் அறிவியல் புத்தாக்க தொழில்நுட்ப இயக்கத்தின் இளம் ஆய்வாளர்களின் அறிவியல் விழா 18ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைத்து வெற்றிகரமாக நிறைவடைந்தது. கடந்த செப்டம்பர் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் தமிழ் பள்ளிகளின் ஒத்துழைப்புடன் நேரடியாக தேசிய அளவில் இவ்விழா நடந்தேறியதாக அதன் தலைவர் முனைவர் முகமது யூனுஸ் யாசின் தெரிவித்தார். தமிழ் பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் திறனை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் முதலில் தமிழ் பள்ளி மற்றும் மாநில அளவில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 3ஆம் கட்டமாக தேசிய அளவில் மிகப்பெரிய நிகழ்ச்சியாக 2 நாட்களுக்கு இளம் ஆய்வாளர்களின் அறிவியல் விழா நடைபெற்றது. மாணவர்களின் புத்தாக்க சிந்தனைக்காக நடைபெற்றும் இந்த போட்டியில் பெற்றோர்கள் மட்டுமல்லாத ஏறக்குறைய 2000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்களும் வருகை புரிந்ததாக இந்நிகழ்ச்சியின் இயக்குனர் சுபாஷ் கிருஷ்ணன் கூறினார். இதனிடையே தேசிய அளவில் நடைபெற்ற இப்போட்டியில் 70 தமிழ் பள்ளிகளை சேர்ந்த இளம் ஆய்வாளர்கள் களம் கண்டதாக சுபாஷ் தெரிவித்தார். வெற்றி பெற்ற ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் 1000 ரிங்கிட் தொடங்கி 500 ரிங்கிட் வரை பரிசு தொகையுடன் வெற்றி கோப்பைகள், புத்தாக்கங்கள், பதக்கங்கள் மற்றும் நற்சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. சபாக் பெர்னாமில் சக பணியாளர் கொலை, நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட பள்ளி பாதுகாவலர். 2 வாரங்களுக்கு முன்னர் சக பணியாளரை கொலை செய்த குற்றச்சாட்டின் பேரில் தமிழ் பள்ளி ஒன்றின் பாதுகாவலர் நேற்று குவாலஸ்லாங்கூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். செப்டம்பர் 15ஆம் தேதி சபாக் பெர்னாம் தோட்ட தமிழ் பள்ளியின் பாதுகாவலர் குடிலில் வைத்து 43 வயது ராஜா அஸ்மான் ராஜா அப்துல் தாகிரை கொன்றதாக 26 வயது வான் ஷஹ்ரிசின் வான் கதிர் குற்றம் சாட்டப்பட்டார். கொலை குற்றம் உயர்நீதிமன்ற அதிகாரத்தின் கீழ் வருவதால் சந்தேக நபரிடம் இருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது வாழ்நாள் சிறை தண்டனையுடன் 13க்கும் குறையாத பிறம்படிகள் விதிக்கப்படலாம். கொல்லப்பட்ட பாதுகாவலரின் சடலம் செப்டம்பர் 16ஆம் தேதி சபாக் பெர்னாம் தாமன் பெர்மாதா ஜாலான் பாசிர் சாலையோரமாக கிடந்த காரின் பூட்டிற்குள் கண்டெடுக்கப்பட்டது. குஜராத்தில் காந்திக்கு பதில் நடிகர் அனுபம் கெர் படத்தை அச்சிட்டு சிக்கிய கள்ளநோட்டு கும்பல். அண்மையில் இந்தியாவில் வித்தியாசமாக மகாத்மா காந்திக்கு பதிலாக பாலிவுட் நடிகர் அனுபம் கெர் புகைப்படம் அச்சிடப்பட்ட கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குஜராத் மாநிலத்தில் 2 நபர்களால் ஏமாற்றப்பட்டதாக வியாபாரி ஒருவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் அந்த கள்ள நோட்டுகளை பகிர்ந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து காவல்துறை மொத்த கள்ள நோட்டுகளையும் கைப்பற்றியுள்ளது. அப்போது அந்த பண நோட்டுகளில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்பதற்கு பதிலாக ரிசால்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்றும் தவறாக அச்சிடப்பட்டிருந்ததும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தில் கள்ளநோட்டு அச்சிடப்பட்ட இடமான குஜராத்தின் ஆன்லைன் ஆடை விற்பனை நிலையத்தில் 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குற்றவாளிகள் கடை ஒன்றை வாடகைக்கு எடுத்து ஆடை விற்பனையகம் நடத்துவதை போல கள்ள நோட்டுகளை அச்சிட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் ஹிந்தி வெப் சீரிஸ் பார்சி மூலம் ஈர்க்கப்பட்டு கள்ள நோட்டுகள் அச்சிட்டதாக குற்றவாளிகள் தெரிவித்துள்ளனர். இந்த செய்தியை நேற்று தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்த நடிகர் அனுபம் கெர்
ரூபாய் நோட்டில் மகாத்மா காந்திக்கு பதிலாக என்னுடைய புகைப்படமா, என்னவெல்லாம் நடக்கிறது பாருங்கள் என்று பதிவிட்டிருந்தார். இந்த சம்பவம் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வரும் நிலையில் வலைதளவாசிகள் பல நகைச்சுவையான கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நெடுஞ்சாலை பெயர் பலகை ஜிம்மாக மாற்றிய இளைஞர் வைரலாகும் காணொளி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 30 அடி உயரத்தில் உள்ள நெடுஞ்சாலை பெயர் பலகையின் மீது இளைஞர் ஒருவர் ஏறி உடற்பயிற்சி செய்யும் காணொளி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. சமூக வலைதளங்களில் புது புது யுக்திகளை கையாண்டு ரீல்ஸ் வெளியிட்டு வரும் நிலையில் சிலர் உயிரையும் பணயம் வைத்து காணொளிகளை வெளியிடுகின்றனர். அந்த வகையான காணொளிதான் இந்த இளைஞர் நெடுஞ்சாலை பெயர் பலகையை ஜிம்மாக மாற்றியது. இந்த காணொளி இணையதளத்தில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது.